ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பொடி பார்க்கலாம். கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலையை அலசி அதை நல்லா தண்ணிலாம் ட்ரை பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா ஒரு பேன் எடுத்து அதில் லைட்டாக ஆயில் விட்டு இருக்கிற நம்ம எல்லா கருவேப்பிலையுமே இது மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வர மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நல்ல கருக விட்டுறக்கூடாது, நல்லா மொறு மொறுன்னு வரணும். அது மாதிரி வறுத்து எடுத்து வச்சு எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு வறுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் தனியா, மல்லி சொல்லல, முழு மல்லி, அது 2 ஸ்பூன் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதை வறுத்து அதிலே அந்த கருவேப்பிலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் வேர்க்கடலை தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்க்கணும். நான் கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு நான் வெள்ளை எள்ளு கொஞ்சம், கருப்பு எள்ளு கொஞ்சம், டேஸ்ட்டுக்காண்டி போட்டிருக்கேன். வெள்ளை எள்ளும் கருப்பு எள்ளும் கொஞ்சம் போட்டு நல்லா லைட்டாக வறுத்து நீங்கள் அதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்க்கணும். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கட்டி பெருங்காயம்னா ஓகே, இல்லை நீங்கள் இல்லை எனக்கு வேண்டாம், நான் தூள் பெருங்காயம் சேர்க்குறேன் அப்படின்னாலும் ஓகே, உங்கள் இஷ்டம். நான் தோலோடு போட்டிருந்தேன் இல்லையா, நான் வேர்க்கடலை தோலை உரித்து எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் தோல் இல்லாமல் இருந்தால் கூட ஓகே. அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு, நல்லா கலந்தாச்சு. நல்லா கலந்து நல்லா ஆற விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்தால் உங்களுக்கு தேவையான சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி. கருவேப்பிலை அவ்வளோ நல்லது, சேர்த்துக்கோங்க உடம்புக்கு. இட்லி, தோசை, நீங்கள் சாதத்து கூட சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு அதை எடுத்துக்கலாம். இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த பொடியை போட்டு சாப்பிட்டா சூப்பராகவும் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி நல்லா கொஞ்சம் ஆற விட்டுக்கோங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், பொடி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.